கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று ஜனவரி 23 வியாழக்கிழமை. இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்கள் பிறகாலே உங்களை காக்கிறவராய் இருப்பாராக. இந்த நாளில் நாம் தியானிக்கும் வசனம் மல்கியா 3வது அதிகாரம் 17வது வசனம் பின்பகுதி. ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கின்ற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். இங்கு தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் அவர்களை கடாட்சிப்பேன். எவர்களை? அதற்கு முந்தின வசனம் பாருங்களேன். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிப்பது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். இங்க யார சொல்றாருன்னா, அவருக்கு பயந்தவர்களை, அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களை அவர் எப்படி நடத்துவாராம்? ஒரு ஊழியம் செய்கிற தன்னுடைய மகனை எப்படி கடாட்சிப்பது, அதாவது ரட்சித்து அல்லது காப்பாற்றி நடத்துவது போல ஒரு தகப்பன் தன்னுடைய குமாரனை எப்படி உண்மையான அன்போடு கூட காப்பாற்றி அழகாய் நடத்துவது போல கர்த்தரும் தனக்கு பயப்படுகிறவர்களை அப்படியே ஒரு தன் மகனை போல அப்படியே அவர் அன்பாய் நடத்தி காப்பாற்றி கொண்டு வருவாராம். பிரியமானவர்களே, அவர்களுக்காக ஒரு ஞாபக புஸ்தகத்தை வச்சிருக்கிறாரு. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்னெல்லாம் செய்யறாங்க, அவருடைய நாமத்தை பயந்து தியானிக்கிறவர்கள் என்னெல்லாம் கிரியைகளை செய்யறாங்க, அதெல்லாம் கூட ஞாபக புஸ்தகத்துல எழுதி 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 வைக்கப்படுகின்றது. ஒருவேளை தூதர்கள் எழுதி வைப்பார்களாக இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவருக்காக செய்கின்ற அன்புள்ள பிரயாசத்தை அவர் ஒரு நாள் மறக்கவே மாட்டார். ஏன்னா அது ஞாபக புஸ்தகத்துல எழுதி வைக்கப்படுகிறது. அவர்களை கர்த்தர் அன்பாய் கடாட்சித்து நடத்துவேன் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, அதுக்கு அடுத்து எழுதியிருக்கிறது, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்று சொல்லுகின்றார். நீங்க நினைக்கலாம், நான் கர்த்தருக்கு நல்லா பயப்படுறேனே, பயந்து வாழ்றேன், அவருடைய வசனத்தை தியானிக்கிறேன், அவருடைய நாமத்தை நான் உயர்த்துகின்றேன், ஆனால் எனக்கு ஏன் இந்த பாடுகள், இந்த வேதனை, இந்த உபத்திரவம், இந்த சோதனை என்று சொல்லி நீங்க சோர்ந்து போறீங்கல்ல. ஆனா ஆண்டவர் ஒரு நாள் நிச்சயமாக அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பார். உங்களை தகப்பன் தன் பிள்ளையை கடாட்சிப்பது போல உங்களை அழகாய் காப்பாற்றி நடத்துவார். அந்த எல்லா துன்பங்களிலிருந்தும் அவர் நம்மை காப்பாற்றி நடத்துவார். எனவே சோர்ந்து போக வேண்டாம். நீங்க கர்த்தருக்கு பயப்படுறவங்க, நீங்க அவருக்கு அப்படியே பயந்து வாழுங்கள். அவருடைய நாமத்தை, அவருடைய வசனத்தை தியானிக்கிறவங்க அதுல உண்மை உத்தவமாய் அவரை சேவித்து நாம் நடப்போம். கர்த்தர் நம்மை கடாட்சிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ நாங்கள் இந்த நாளிலே தியானித்த வசனத்தின்படி நீர் உமக்கு பயந்தவர்களையும் ஆண்டவரை உம்முடைய நாமத்தை தியானிப்பவர்களையும் ஆண்டவரை நீர் ஒரு தகப்பன் தன் குமாரனை கடாட்சிப்பது போல அவர்களை காப்பாற்றி நீர் நடத்துகிறீர் ஐயா. தகப்பனே, இதோ உம்முடைய பிள்ளைகள் கடந்து செல்லுகின்ற பாதைகள் ஒருவேளை ஆண்டவர் வேதனை உள்ளதாக இருக்கலாம் என்றாலும் நீர் அவர்கள் உமக்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறக்காத படிக்கு அதை உம்முடைய ஞாபக புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறீர் ஐயா. நீர் அதை பார்த்து நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, அவர்களை ரட்சிப்பீராக, விடுவிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, வருகின்ற 25 நம்முடைய ஆசீர்வாத டிவியினுடைய உபவாச கூட்டம் நடைபெறுகின்ற நாள் நம்ம சென்னையில் வைத்து நடைபெற இருக்கின்றது. தேவ பிள்ளைகள் இந்த வருடத்தின் முதல் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த உபவாச கூட்டத்திற்கு குடும்பமாக தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். தேவனுடைய பாதத்தில் ஒரு நாள் நாம் செலவு பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுவார், கிருபை பாராட்டுவார், நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.